Hi friends, welcome to XZMFD Info. இன்னைக்கு நம்ம பாத்தீங்க அப்படின்னா HP ல இருந்து ஒரு மிஷின் கொண்டு வந்திருக்கோம். HP பிராண்ட பத்தி உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து Exact International HP ஓட பிசினஸ் பார்ட்னரா சைன் அப் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த வீடியோல HP LaserJet M42625DN இந்த மிஷினோட ஒரு ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த மிஷின்ல என்ன ஃபீச்சர்லாம் இருக்கு அப்படின்றது இந்த வீடியோட எண்ட்ல உங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிரும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மிஷின் ஒரு A3 சைஸ் மல்டி ஃபங்க்ஷன் பிளாக் அண்ட் ஒயிட் மிஷின். A3 சைஸில் ஒரு லோ பட்ஜெட்டில் மிஷின் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். இந்த மிஷினோட மெயின் ஃபங்க்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா காப்பி, பிரிண்ட், கலர் ஸ்கேன். ஸோ இது எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே இந்த மிஷினில் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த மிஷினோட பிரிண்டிங் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா 25 ppm. ஃபர்ஸ்ட் பிரிண்ட் டைம் அவுட் பார்த்தீங்க அப்படின்னா 7.7 seconds. இது வந்து ஒரு லேசர் டெக்னாலஜி. ஸோ டோனர் யூஸ் பண்ணியிருக்காங்க. டோனரோட ஈல்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் அப் டோனரில் 4700 காப்பீஸ் வரும். நெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணக்கூடிய டோனரோட ஈல்டு பார்த்தீங்க அப்படின்னா 13700 காப்பி வரும் ஃப்ரெண்ட்ஸ். பிரிண்ட் ரெசல்யூஷன் 1200 into 1200. கனெக்டிவிட்டி பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் அண்ட் USB கொடுத்துருக்காங்க. நெட்வொர்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபால்ட்டாகவே இந்த மிஷினில் கொடுத்துருக்காங்க. ப்ராசஸர் ஸ்பீட் வந்து 600 MHz. மெமரி பார்த்தீங்க அப்படின்னா 512 MB கொடுத்துருக்காங்க. மந்த்லி டியூட்டி சைக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா அப் டு 50,000 pages. ரெக்கமெண்டட் மந்த்லி வால்யூம் பார்த்தீங்க அப்படின்னா 2000 வந்து 5000 காப்பீஸ் எடுக்க முடியும். டூப்ளெக்ஸ் பிரிண்டிங் இருக்கு, புக்லெட் பிரிண்டிங், NF பிரிண்டிங், கொலெக்டட் வாட்டர் மார்க். ஸோ இந்த மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே இந்த மிஷினில் வந்து பிரிண்ட் டிரைவர் இன்ஸ்டாலேஷன் பண்ணாலே போதும். நீங்கள் வந்து இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த மிஷின் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது பிரிண்ட் டிரைவர் சீரி வந்து இந்த மிஷினோட வராது. இந்த மிஷினுக்கான கரெக்டான பிரிண்டர் டிரைவர் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த மிஷின் பார்த்தீங்க அப்படின்னா நெட்வொர்க் இருக்கிறதுனால மொபைல் பிரிண்டிங் சப்போர்ட் பண்ணிருக்கு. ஸோ இந்த லோ பட்ஜெட் மிஷினில் மொபைல் பிரிண்டிங் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா உண்மையாகவே சூப்பர் தான். HP ஸ்மார்ட் ஆப், ஆப்பிள் ஏர் பிரிண்ட் அண்ட் முப்பிரியா இந்த மாதிரி ஆப்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களால் மொபைல்லேருந்து பிரிண்ட் கொடுக்க முடியும். இப்போ காப்பி ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். காப்பி ரெசல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா 600 into 600 dpi 25% வரைக்கும் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். 400% வரைக்கும் என்லார்ஜ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா 4 லைன் LCD டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஐடி கார்டு காப்பி எடுக்க முடியும். ஐடி கார்டு காப்பி எடுக்க முடியும் அப்படின்னா பக்கத்தில் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா எஸ், பக்கத்தில் இந்த மிஷினில் லென்த் ஆதார் கார்டே பக்கத்தில் எடுக்கக்கூடிய செட்டிங்ஸ்லாம் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நம்ம இந்த மிஷினோட ஸ்கேனிங் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மிஷினில் வந்து A3 சைஸ் வரைக்கும் கலர் ஸ்கேன் பண்ணிக்க முடியும். ADF வந்து ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. இப்போ ADF வாங்குறீங்க அப்படின்னா அதோட கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு 100 sheets கெப்பாசிட்டி இருக்கு. ஸ்கேனிங் ஸ்பீட் பார்த்தீங்க அப்படின்னா 33 IPM. ஸ்கேன் ஃபைல் ஃபார்மேட் வந்து PDF, JPG, TIFF. ஸோ இது 3 டைப்ஸில் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி முடியும். ஸ்கேனிங் ரெசல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 600 dpi. அண்ட் தென் பார்த்தீங்க ஸ்கேன் டிரான்ஸ்மிஷன் டைப் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேன் டு SMB, ஸ்கேன் டு FTP, ஸ்கேன் டு இமெயில்ஸ். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட் ஸ்கேன் யூஸ் பண்ணி நம்மளால ஸ்கேன் பண்ணிக்க முடியும். இந்த மிஷினோட பேப்பர் ஹேண்ட்லிங் பற்றி பார்க்கலாம். இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்புட் ட்ரே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ட்ரேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா 100 sheets கெப்பாசிட்டி இருக்கு. நம்ம இதை வந்து பைபாஸ் ட்ரே அப்படின்னு சொல்லி பழகிருப்போம். பட் இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ட்ரே அப்படின்னு சொல்றாங்க. இந்த ட்ரேல என்னென்ன பேப்பர் சைஸ்லாம் லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6x4 சைஸ்ல இருந்து A3 சைஸ் வரைக்கும் நீங்க உங்களால லோட் பண்ணி எடுத்துக்க முடியும். பேப்பர் வெயிட் பாத்தீங்க அப்படின்னா 60 GSM வந்து 163 GSM வரைக்கும் நம்மளால லோட் பண்ணிக்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். சோ அண்ட் ட்ரே 2ல பாத்தீங்க அப்படின்னா 250 sheets கெபாசிட்டி கொடுத்திருக்காங்க. பேப்பர் சைஸ் வந்து A5 ல இருந்து A3 வரைக்கும் வச்சுக்கலாம். அண்ட் பேப்பர் வெயிட் பாத்தீங்க அப்படின்னா 60 GSM வந்து 110 GSM வரைக்கும் லோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் ட்ரே 3. சோ ட்ரே 3 வந்து ஆப்ஷனலா கொடுத்திருக்காங்க. ட்ரே 2ல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் இருக்கோ அதே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் ட்ரே 3. வேணும் அப்படின்னா ட்ரே 3 வந்து நீங்க வந்து ஆப்ஷனலா வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அவுட்புட் ட்ரேயோட கெபாசிட்டி பாத்தீங்க அப்படின்னா 250 sheets கொடுத்திருக்காங்க. ஃபைனலா பவர் கன்சப்ஷன் பத்தி பார்க்கலாம். மிஷின் ரன்னிங் மோட்ல பாத்தீங்க அப்படின்னா 600 watts கன்சியூம் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். மிஷின் ரெடி மோட்ல 80 watts கன்சியூம் பண்ணும். மிஷின் ஸ்லீப் மோட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 0.7 watts தான் கன்சியூம் பண்ணும். ஆல்மோஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எல்லா ஃபீச்சருமே கவர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். சோ எதனா டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. மேட் இன் இந்தியா ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த மிஷினை வந்து தாராளமா வாங்கலாம். அட் த சேம் டைம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மிஷினோட ஹைலைட்டட் பாயிண்ட்ஸ் வந்து நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இந்த மிஷினில் வந்து டிஃபால்ட்டா நெட்வொர்க் கொடுத்துருக்காங்க, டிஃபால்ட்டா டூப்ளெக்ஸ் கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் பாத்தீங்க அப்படின்னா ஐடி கார்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா பக்கத்தில் எடுக்க முடியும். ஆதார் கார்டையும் பக்கத்தில் எடுக்கலாம். லென்த் ஆதார் கார்டு பக்கத்தில் எடுக்க முடியும். மிஷினோட பிரைஸ் வந்து ரொம்பவே கம்மியா இருக்கு. டோனோட பிரைஸும் கம்மியாவே இருக்கு. அட் த சேம் டைம் எல்லா கன்சூமபிள்ஸோட பிரைஸும் பாத்தீங்க அப்படின்னா அதாவது ட்ரம், ஃபியூசர், ஸோ அதர் ஸ்பேர் பார்ட்ஸ் இது எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு எதனா தேவைப்பட்டது அப்படின்னா அல்லது மிஷின் தேவைப்பட்டது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ தாராளமாக நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். இந்த மிஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 year வாரண்டி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதர் பிராண்டில் 3 month வாரண்டி தான் A3க்கு கொடுக்குறாங்க. பட் இவங்க வந்து HP வந்து பார்த்தீங்க அப்படின்னா A3 மல்டி ஃபங்க்ஷன் மிஷினுக்கு 1 year வாரண்டி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எதனா ஃபெயிலியர் அப்படின்னா பூட் ஃபெயிலியர் அப்படின்னா ஃபிசிக்கல் டேமேஜ் இல்லாமல் ஏதாவது ஃபெயிலியர் இருந்தது அந்த வாரண்டியில் கவர் ஆகக்கூடிய ஸ்பேர்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை வந்து ரிப்ளேஸ் பண்ணி கொடுப்பாங்க. அண்ட் தென் பிரிண்ட் அண்ட் ஸ்கேன் டிரைவர் சீரியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye from K7. Teaching is the royal way to learn.